பொதுவாக இந்த திருக்குறள், தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், அதே போல் 12 திருமுறைகளாகட்டும், ஆழ்வார்களுடைய பாசுரங்களாகட்டும், இதையெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா பாடலை மட்டும் படித்து பொருள் உணர்ந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அப்போ இந்த விளக்க உரை தெளிவுரை எல்லாம் நீங்கள் அந்த விளக்க உரை தெளிவுரையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கான அர்த்தமே சில இடங்கள்ல மாறும். ஒரு எழுத்தை முன்ன வச்சு படித்தா ஒரு பொருள் தரும், அதையே சேர்த்து வச்சு படித்தா ஒரு பொருள் தரும். அவங்க எப்படி அந்த எழுத்துக்களை கையாண்டாங்கன்னு விளக்க உரை எழுதியவர்களுக்கு தான் தெரியும். கிட்டத்தட்ட ஒத்து போனாலும் உண்மையான விளக்கம் அப்படிங்கிறது எழுதியவர்களே நமக்கு உணர்த்தினால்தான் உண்டு. அப்போ பாடல்களை படிக்கும்போது எழுதிய நபர்கள், அதாவது நம்ம திருவள்ளுவ நாயனாரை மனசில் நினச்சிக்கிட்டு எனக்கு இதுக்கான பொருளை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு 10-15 முறை ஒரு திருக்குறளை மீண்டும் மீண்டும் படிக்கும் பொழுது அதற்கான உண்மையான விளக்கம் நம் சிற்றறிவு எட்டியவாறு நமக்கு புரிய வரும். அதை நம்ம மனசில் நிறுத்திக்கலாம். இப்போ அடியேன் ஒரு மாதிரி எழுதுவோம், அதே போல் ஆன்மீகத்தில் வந்துட்டு கரை தேர்ந்தவர்கள் ஒரு மாதிரி விளக்கம் எழுதுவாங்க, நாத்திகர்கள் ஒரு மாதிரி விளக்கம் எழுதுவாங்க, ஒன்றுமே தெரியாதவர்கள் ஒரு மாதிரி விளக்கம் எழுதுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் எந்த விளக்கத்தை சரி நம்ம எடுத்துக்க முடியாது. அவரவர் எண்ணத்திற்கேற்றார் போல அவர்கள் எழுதியிருப்பார்கள். அப்போ உண்மையான விளக்கம் வேண்டும் அப்படின்னா அந்த பாடல்களை எழுதியவர்கள் நம் மனதில் நின்று அதற்கான பொருள் சொல்லுதலே சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும்.